வணக்கம் மக்களே, என்ன பண்ணிகிட்ருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம மாடி தோட்டத்தில் வர்ற பறவைகளுக்கு, சின்ன உயிரினங்களுக்கு இந்த வெயிலுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி தேவை இல்லையா? அதுக்காக சின்ன டப்பில் தண்ணி பிடிச்சிக்கிட்ருக்கேன். இதை எல்லோரும் கண்டிப்பாக செய்யணும்னு நான் நினைக்கிறேன். செடி இருக்குதோ இல்லையோ, இந்த வெயில் காலத்தில் நாம் சின்ன உயிரினங்களுக்கு அதுக்கு தேவைப்படுற உணவு, தண்ணீர் கொடுக்கறது நம்ம கடமைன்னு நினைக்கிறேன். இதில் நமக்கு கொஞ்சம் சுயநலமும் இருக்குது. எவ்வளோ பாவம் செய்கிறோம், இப்படி செய்கிறனால கொஞ்சம் புண்ணியமாக நமக்கு சேரட்டுங்கிறது முதல் நினைப்பு. உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிரினங்களுக்கும் முதல்ல தேவை காற்று, அடுத்தது தண்ணீர். காற்று இயற்கையாகவே கிடைக்கும். தண்ணீர் இப்படி நம்மளை மாதிரி ஆட்கள் யாராவது வச்சாதான் இந்த உயிரினங்களுக்கு கிடைக்கும். கிராமங்களில் அப்படி ஆறு, குளம், ஏரின்னு இயற்கையிலேயே தண்ணீர் இருக்கிறதுனால அதில் போய் தண்ணி குடிச்சிக்கிடுவோம். சிட்டி சைடில் என்ன பண்ணுவோம், பாவம். இப்போ நம்ம மாடி தோட்டத்துக்கு வர பறவைகளுக்கு நம்ம தானே தண்ணி கொடுக்கணும். அப்போ தானே அதுவும் உயிர் பிழைச்சி வாழ முடியும். நான் பார்த்துருக்கேன், நிறைய பறவைகள் தண்ணிக்காண்டி அலம்பும். நம்ம இப்போது செடியில் தண்ணி ஊற்றி விட்றோம் இல்லையா, இந்த தண்ணி கீழே வடிஞ்சு ஓடுற தண்ணியை போய் உட்காந்து அப்படியே உறிஞ்சி குடிக்கிறத நான் பார்த்துருக்கேன். அவங்க வருவாங்க, வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூக்களை சாப்பிடுவாங்க, மொட்டுகளை கொத்தி தூர வீசுவாங்க. பழங்கள் அவங்களும் சாப்பிட்டது போய் மிச்சம் மீதி இருந்தால் தான் நமக்கு. காய்கள் பழுக்கிறதுக்கு முன்னாலேயே கொத்தி நாசம் பண்ணிட்டு போவாங்க. இருந்தாலும் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அதையே நம்ம ரசிக்கத்தான் செய்கிறோம். நம்ம வாடிக்கையாகவே இப்படி தண்ணி வைக்கிறதுனால நிறைய பறவை இனங்கள் நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்துட்டு போவோம். குருவி, மைனா, கிளி, பக்கத்து வீடுகளில் வளர்க்குற புறா, மயில், குரங்குன்னு நிறைய உயிரினங்கள் இங்கே தண்ணியை குடிச்சிட்டு போகுது. மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. குறிப்பாக என் வீட்டு மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா முழுக்க காகம் தான் நிறைய இருக்கும். சின்ன பாத்திரத்தை தண்ணி வச்சாலே போதும்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் ஏன் இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்கேன்னா, இது இப்போ தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லாமல் இதுக முங்கி குளிச்சுட்டும் போகும். அதில் பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சமயத்தில் குரங்கு இங்கே இருக்கிற பழங்களை பறித்து தின்னுட்டு தண்ணிக்கு அல்லாடிக்கிட்டு அலையும். டேங்க்கு மூடியை கலத்தி குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி நான் பார்த்துருக்கேன். அதனால் அதை அவாய்ட் பண்ணணும். என்ன தான் இருந்தாலும் அது குடித்த தண்ணியை நாம் உட்காந்து குடிக்க முடியாது இல்லையா? அதுக்காகவும் தான் இந்த தண்ணியை வைக்கிறேன். நேற்று தண்ணி பிடிச்சி வச்சுட்டு போயிருந்தேன். பார்த்தோன்னா கிட்டத்தட்ட தண்ணி காலி. தண்ணியை குடிச்சிட்டு பழங்களை சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க எல்லோரும். இன்றைக்கி திருப்பியும் இந்த டப்பை சுத்தமாக கழுவி நல்ல தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு போகணும். அவங்க வழக்கம் போல் அவங்க வேலை செய்வாங்க. நானும் வழக்கம் போல் தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு போயிட்டே இருப்பேன்.